ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிஸ் கிச்சன் 369. அப்பப்போ வெளியில் போன வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே ஒரு புக்கு படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதில் தி சீக்ரெட் த புக் அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த புக்கில் படித்ததுக்கப்புறம் நிறைய என்னோடய வாழ்க்கையில் சேஞ்சஸ் வந்தது அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். முக்கியமான என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் லாஸ்ட் மந்த் அதாவது ஒரு போர்ட்டல் டே, அதாவது 11/11/2025 அப்போ நான் எழுதியிருந்தேன். அதாவது ரெட் கலர் கார் நாங்கள் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி அது கிராட்டிடியூட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதே போல் நான் ஸ்கிரிப்டிங் பண்ணும்போதும் அதை நான் நினச்சிட்டே இருந்தேன். அதாவது அந்த ரெட் கலர் காரில் நாங்கள் வாங்குகிற மாதிரி போகிற மாதிரி அதை நான் விஷன் போர்டும் வச்சும் நான் பண்ணிகிட்ருந்தேன். அதாவது கதவில் ஒட்டி வச்சுட்டு அதை டெய்லி காலையில் பார்ப்பேன். எப்போ பார்க்குறப்பெல்லாம் நான் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிப்பேன், விசுவலைஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த புக்கில் நான் சொல்லியிருந்தேன், படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே ஐடியா கிடைக்கும். நம்மளோட ஃப்யூச்சரை, நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளே மாற்ற முடியும். ஸோ நான் எப்படிப்பட்ட கார் ஒட்டி வச்சுருந்தனோ இந்த வீடியோ பார்த்தீங்க உங்களுக்கு அப்படின்னா தெரியும். இதில் பாருங்கள், இந்த ரெட் கலர் காரு இதே மாதிரி தான், அதாவது ரெட் கலர் கார் தான், இது மாதிரி தான் அப்படின்னு எங்களுக்கு எந்த தாட்டும் இல்லை. வாங்கணும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்ருந்தோம். ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு, ஒரு 1 or 2 monthsலேயே நடக்கும் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. சேம் அதே கலர் அதே மாதிரி காரே நாங்கள் வாங்கினோம். டிசையர் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது வாங்கிறதுக்கு. வாங்குகிற ஐடியாவே இல்லை. ஏன்னா என்னோடய பொண்ணுக்கு நெக்ஸ்ட் இயர் இப்போ 12th படிக்கிறனால காலேஜ் சேர்த்துட்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நாங்கள் இருந்தோம். ஏன்னா காலேஜுக்கு பணம் தேவைப்படும் அப்படின்னு கொஞ்சம் சரி டைட்டாக வேண்டாம், நம்ம பார்த்து செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தோம். பட் எங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த ஒரு சான்ஸ் வந்தது. ஸோ நாங்கள் வாங்கியாச்சு. உண்மையிலே இந்த யூனிவர்ஸ்க்கு மனசார நம்ம தேங்க்யூ நான் சொல்லிக்கிறேன். நம்ம எப்போவுமே கிடைக்காததுக்கு தான் ஆசைப்படுமே ஒழிய, நமக்கு இருக்கிறதுக்கு கிராட்டிடியூட் பண்ணவே மாட்டோம், நன்றி சொல்லவே மாட்டோம். கடவுள் எனக்கு இது கொடுக்கலையே, இது செய்யலையே அப்படின்னு தான் வருத்தப்படுமே ஒழிய, நம்மக்கிட்ட இருக்கிற பல விஷயங்களுக்கு கடவுள் கொடுத்தது, நம்ம இருக்கிற வீடு, நம்ம உபயோகிக்கிற பொருள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு புக்கு என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்சஸை பண்ணுச்சு. நம்ம எதுக்காக நம்மளோட எண்ணத்தை, இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட எண்ணங்களை மாற்றினா நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று, நமக்கு இருக்கிறதுக்கு நம்ம நன்றி சொல்லணும், கிராட்டிடியூட் பண்ணணும். இதை பண்ணாவே நமக்கு லைஃப்பில் எல்லாமே கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக என்ன மாதிரி இருக்கிற, அதாவது டிப்ரெஷனில் இருக்கிற, நம்ம வீட்டிலே வேலை பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளோட மனசு நம்மளை அறியாமையே ஒரு டிப்ரெஷனில் போகும், ஒரு லோன்லினஸில் போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறீங்க, ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கை கண்டிப்பாக படிங்க. இதுதான் நாங்கள் வாங்கின கார். இப்போ பாருங்கள், நான் அந்த விஷன் போர்டில் காமிச்சதும் இதுவும் சேம் கார் தான். ஸோ எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது ஒரு மனதோட நம்ம எதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நம்மக்கிட்ட சேரும். அது நியாயமான முறையில் நம்ம கேட்கணும். எந்த டவுட்டுமே நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும், கிடைக்க போகிறதுக்கும் நன்றி சொல்லணும். அதை கிடைச்சிட்டு தான் நம்பணும். நம்ம எந்த ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதில் நம்ம அதே எண்ணத்தோடு நம்ம செயல்படும்போது, அதற்கான முயற்சிகளை, அதற்கான ஆக்ஷனை நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ், அந்த கடவுள் நம்மக்கிட்ட கொண்டு சேர்ப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை நன்றியோடு ஆரம்பிங்க, நன்றியோடு முடிங்க. அதை தான் நான் சொல்லுவேன். என்னடா குக்கிங் சேனலை வச்சுட்டு இதெல்லாமா சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எனக்கு சில விஷயங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது முகம் தெரியாத நபர்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவே சொல்ல முடியும். அதாவது நான் அடைஞ்ச நன்மைகளை எல்லோரும் அடையணும்னு நான் நினைக்கிறேன். இதை தெரிஞ்சவங்கள்ட்ட சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்க என்னன்னு எனக்கு தெரியாது. இன்னொன்று, இதை சொல்லவும் முடியாது. நம்மளோட விஷயங்களை எல்லார்ட்டையும், அதாவது சொந்த பந்தம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணோன்னா எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சிலர் சந்தோஷப்படுவாங்க, சிலர் பொறாமைப்படுவாங்க, சிலர் மனசுக்குள்ளே வெஞ்சன்ஸை வச்சுட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ எனக்கு இந்த சேனலில் இருக்கிற இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான்
நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.